ஆக்டர் விஜய் சார் அவருடைய மூவி டைரக்டர் ஒரு வீட்டுக்கு பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து உள்ள 2 கண்ணாடிக்கு நடுவில் பிளைண்ட் இருக்குது. இது எப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மேக்னெட் இருக்கும், டபுள் ஓப்பனபிள் விண்டோ. நம்மள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்களாக சர்ப்ரைஸாக வந்து நம்ம ஃபேக்ட்ரியை நீங்கள் விசிட் பண்ணலாம். எங்களுடைய ஹார்ட்வேர்ஸை நீங்கள் செக் பண்ணலாம். சீரியல் ஆக்டர் சஞ்சீவ் அண்ட் ஆலியா மானசா அவங்க வீட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். விலையை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குது சார், அதை சொல்லிடுங்க. வணக்கம் வியூவர்ஸ், நம்ம கண்டகடை சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஜன்னல் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ பதிவு தாங்க இது. இதை பற்றின ஓவர்வியூ சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக யூபிவிசி விண்டோஸை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்னலாம் செக் பண்ணி ஒரு யூபிவிசி விண்டோஸை வாங்கலாம், ஒரு யூபிவிசி விண்டோவை எப்படி தயாரிக்கிறாங்க, இப்போ ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன யூபிவிசி விண்டோஸ் மாடல்லாம் இருக்குது, இதை பற்றின தெளிவான தகவலை இதில் காமிச்சிருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றின ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என் பேர் ஷாகுல். நம்ம வந்து விப்ரோ யூபிவிசி விண்டோஸ்ங்கிற கம்பெனி வச்சுருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுற பிராண்ட் வந்து ப்ராமினன்ஸுங்கிற ஒரு பிராண்டு. ப்ரீமியம் குவாலிட்டி விண்டோஸ் தான் நம்ம பண்ணுறோம். யூபிவிசி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு சொல்லிட்டு சென்னை ரெட் ஹில்ஸில் இருக்குது. விண்டோஸுக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. எதுக்காக யூபிவிசி அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணீங்க சார்? உங்களுக்கு யூபிவிசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும், மெயின் அதுதான். இன்னொன்று வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. இன்னொன்று வந்து இது ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். இது வந்து ஸ்பெஷலான விண்டோ, ஓக் மால்ட்னு சொல்லுவாங்க இந்த கலர். ஸோ இது இந்தியாவில் வந்து நம்ம மட்டும் தான் பண்ணுறோம் இந்த கலர். இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே உட்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட். இது உங்களுக்கு இது வந்து ஜார்ஜியன் பார்ன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். இந்த ப்ளஸ் மாதிரி வரும், யூரோப்பியன் ஸ்டைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 track ஸ்லைடர்ஸ். இது வந்து உங்களுடைய பால்கனி அந்த மாதிரி இடத்துல வைக்கிறது. இப்போ இது உட்டுன்னு இது சொல்கிறீங்களே, இந்த கலரை சொல்கிற மாதிரி நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ இது வந்து எப்படி சார் அந்த பிரிண்டிங் ப்ராசஸாக அது எப்படி? இது வந்து உங்களுக்கு லேமினேட்டட், இது லேமினேட்டட் ஃபாயில். இது வந்து பீல் ஆஃப் ஆகிறதுலாம் வாய்ப்பு இல்லை? இல்லை பீல் ஆஃப் ஆகாது. உங்களுக்கு வாரண்டி இருக்குது, ப்ரொஃபைல் வாரண்டி 20 years இருக்குது. செமி எக்ஸ்டீரியர் லைட்டாக வெயில் பட்டால் ஒன்றும் ஆகாது சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மழை தண்ணி சாரல் அது மாதிரி இல்லை. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ரெயின் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து ட்ராக்ல தான் வந்து விழுவும். ட்ராக்ல வந்து நம்மளுக்கு ட்ரைனேஜ் அவுட்லெட் இருக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு வெளியில் ட்ராக்ல இறங்கி ட்ராக்லேருந்து வெளியே போயிடும். இது வந்து டஃப் அண்ட் கிளாஸ் ஆக்சுவலி. இது வந்து 4 track கூட பண்ணலாம், 4 shutters பண்ணலாம், 2 shutters கூட பண்ணலாம், 3 shutters பண்ணலாம். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் பால்கனி இது தான், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான டோரு. இது வந்து லக்ஸுரி செக்மெண்ட். இது வந்து பார்க்கும்போது இது வந்து பைஃபோல்ட் டோர் அப்படின்னு சொல்லலாம். பைஃபோல்ட் டோருன்னு சொல்லலாம், ஸ்லைட் அண்ட் ஃபோல்டுன்னு சொல்லலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஓப்பனிங் கிடைக்கும். இது டோர் வந்து அப்படி ஃபோல்ட் ஆகி ஒரு சைடில் போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பால்கனியில் உங்களுக்கு 100% வியூ கிடைக்கும். ஆனால் 100% உங்களுக்கு வந்து ஏர் காற்று வரும். சார் இப்போ இந்த அசசரிஸ்லாம் இருக்குல்ல சார், லாக்கிங் சிஸ்டம், இதெல்லாம் எப்படி சார்? இதோட குவாலிட்டியை பற்றி சொல்லிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராண்ட் பேர் வந்து செகண்ட்யான்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதுலே உங்களுக்கு ஸ்லைட் அண்ட் ஃபோல்ட்லேயே இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட். இது வந்து ஹெவி டியூட்டி. உங்களுக்கு இது வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு டோருக்குமே வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி வரும். எங்களுக்கு நிறைய நம்ம சைட்டுக்கு பண்ணியிருக்கோம். நாங்கள் நிறைய ஈசிஆரில் நிறைய பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ கூட ஆக்டர் விஜய் சார் அவருடைய மூவி டைரக்டர் ஒரு வீட்டுக்கு பண்ணியிருக்கோம். நம்ம 2 டோர் பண்ணியிருக்கோம். இந்த கலர் இல்லாமல் இதே டைப்பு பட் வேறு கலரில் அவங்க கேட்டாங்க. ஆந்த்ரசைட் கிரேன்னு ஒரு கலர் இருக்குது. ஸோ அந்த கலரில் அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அது மாதிரி பண்ணுறீங்க. இந்த ஆர்க் மாதிரி எதுவும் பண்ணலாம் தாராளம் பண்ணலாம். நம்ம யூபிவிஸில் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாமே நம்ம பண்ணலாம். இது வந்து உள்ள 2 கண்ணாடிக்கு நடுவில் பிளைண்ட் இருக்குது. ஸோ இந்த உள்ள இருக்கிற பிளைண்டை நீங்கள் தொட முடியாது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மேக்னெட் இருக்கும், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஒரு இது பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு பிளைண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் விண்டோ. ஸோ விண்டோ வந்து உங்களுக்கு இந்த பால்கனி மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி கார்னராக நம்ம கிளாஸ் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். நடுவில் ஃப்ரேம் வராது, கிளாஸே வச்சு நம்ம வந்து பென் பண்ணி பண்ணுறது. இதனால ஒரு 3D வியூ கிடைக்கும். நீங்கள் பால்கனியில் நின்று பார்க்கும்போது ஒரு இங்கே ஃப்ரேம் வச்சுருந்தா அதை மறைக்கும். ஃப்ரேம் இல்லாமல் நம்ம கிளாஸில் பண்ணுறதுனால
பால்கனிலேருந்து நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த விண்டோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வால் வந்து இங்கே எம்டியாக இருக்கும். யூஸ்வலாக 95% நம்ம இப்படி தான் விண்டோ மாட்டோம். பட் நம்மள்ட்ட ஒரு நியூ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வாலை கவர் பண்ணுற மாதிரி ஆர்கிட்ரைவ் நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த நீங்கள் அங்கே பார்த்த வால் இங்கே இருக்காது. ஸோ இது வந்து ஃபுல்லாக அந்த என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த பெண்ட் இருக்கும். இது வந்து யூபிவிசியில் விண்டோவோட சேர்த்து அட்டாச் பண்ணி வந்துடும் இது. ஸோ இது வந்து 6 feet by 4 feet ஹைட். இது வந்து யூனிக்கான கலர் வந்து கோல்டன் ஓக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம டிவி சீரியல் ஆக்டர் சஞ்சீவ் அண்ட் ஆலியா மானசா அவங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் வில்லா அவங்க வீட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து டபுள் ஓப்பனபிள் விண்டோ இது. ஸோ இதில் வந்து ஓப்பனபிள் விண்டோ. இதில் வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா ஸ்லைடிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 50% ஓப்பனிங் கிடைக்கும். இதில் வந்து 100% ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டே நான் சொன்ன மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேடு. மழை தண்ணி பட்டாலும் உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது. ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக இது ஓப்பனிங் விண்டோ பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸாக காற்றடிச்சா இதாகுமே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது? இல்லை ஆகாது. இங்கே போகிற கேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து EPDM கிரேடு. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி கேஸ்கெட் கொஞ்சம் மட்டமாக லோ கேட்டகரியாக போட்டால் கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி உடஞ்சி வரும். இது வந்து அப்படி வராது. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி. ஸோ இது வந்து மெயினாக உங்களுக்கு இன்சுலேஷனுக்கு இது தான், சவுண்ட் இன்சுலேஷனுக்கு இது தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வரும் இது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மெஷ் விண்டோ. ஸ்லைடிங்கில் வந்து அடிஷ்னலாக ஒரு ட்ராக் வரும். அடிஷ்னலாக ஒரு ட்ராக் வரும்போது இங்கே வந்து இந்த மெஷ் ஆட் ஆன் ட்ராக்னு சொல்லி இது வந்து அடிஷ்னல் ட்ராக். இது இந்த மெஷ் வந்து SS பவுடர் கோட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டர்ன் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். டபுள் ஓப்பனிங் இருக்குது. இப்படியே ஓப்பன் பண்ணலாம். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் டில்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வில்லா சீரியஸ். இது ஒரு லேட்டஸ்ட் மாடல் இது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் ஷட்டரு, ரெண்டாவது உங்களுக்கு கிரில்லு, அதுக்கப்புறம் விண்டோ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஃப்ரேம்லேயே 3மே இன்பில்ட்டாக வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஓப்பன். கொஞ்சம் ஹாலில் அந்த மாதிரி பெரிய வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரில் விண்டோ. இது வந்து ஓப்பனபிளில் நம்ம கிரில்லில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே விண்டோ. ஸோ இது வந்து இங்கே ஒரு ஓப்பனு, நடுவில் ஃபிக்ஸடு, இது ஓப்பன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 track 4 shuttered டோர். இது ஸ்லைடிங் டோர். இது வந்து 8 feet ஹைட்டு, 12 feet உங்களுக்கு வந்து வித் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ். இது ஃபுல் ஃபிக்ஸடு இங்கே, அதுக்கப்புறம் ஒரு டோர். ஸோ இது யூஸ்வலாக ஷாப்ஸில் அந்த மாதிரி போடும். இந்த யூபிவிசி விண்டோஸ் எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படுற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டெஸ்டிங் ஃபேக்டரும் வச்சுருக்காங்க. இதுதான் வாட்டர் பெனட்ரேஷன் டெஸ்ட். உங்களுக்கு நம்ம விண்டோ பண்ணுறது மழை சாரல் அடிக்கும் போது நம்மளுக்கு விண்டோ எந்த அளவுக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகாதாங்கிறத பார்க்குறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கோஸ்டிக் இன்சுலேஷன். உங்களுக்கு அங்கே வெளியே இப்போ நீங்கள் இது ஓப்பன் பண்ணும்போது தெரியும் அந்த சவுண்ட். ஸோ இது எதுக்குன்னா வந்து உங்களுக்கு இந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸுக்காக. இவ்வளோ திறந்து பார்த்தா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும். அதாவது உடனே பார்க்கக்கூடாது, சன்லைட்டோட வெளிச்சம் உள்ள வரும், அந்த ஹீட் உள்ள வராது. ஒரு யூபிவிசி விண்டோவை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக காமிச்சிருக்கோம் பாருங்கள்.
அடுத்து இப்போ வாரண்டியை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலுக்கு எவ்வளோ வாரண்டி கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க, எவ்வளோ வருஷம் கொடுக்குறீங்க? ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் 20 வருஷம் வாரண்டி. இன்னும் வந்து ஹார்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். கிளாஸுக்கு வாரண்டி வராது, கலர்ஸுக்கு வந்து 20 வருஷம் வாரண்டி தான். அதுக்கு என்னதான் நம்ம குவாலிட்டி எல்லாமே சொல்லணும்னாலும் விலையை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குது சார், அதை சொல்லிடுங்க. சரி, விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டீப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு விஷயங்களுமே நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறதுனால ரேட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி வந்து மார்க்கெட்டை விட ரேட் கூட தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது 4 மார்க்கெட்டில் நார்மல் குவாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400-450 ரேஞ்சு போகுது. நம்ம விண்டோஸ் வந்து 550 அந்த ரேஞ்சு வந்துடும். அதே மாதிரி ஓப்பனபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதில் ஹார்ட்வேர்ஸ் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதில் எடுத்திங்கன்னா அதில் மார்க்கெட்டில் 550 போகும். அது ஸ்லைடிங் விட ஒரு 100 rupees கூட வரும். இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா 650 போகும். ஸோ ஏன்னா நம்ம போடுற மெட்டீரியல் அந்த மாதிரி. ஈச் அண்ட் எவ்ரி விண்டோ ஹேஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். ஸ்கொயர் ஃபீட் கம்மியாகும் போது ரேட்டு கூடும், ஸ்கொயர் ஃபீட் கூடும் போது ரேட்டு கம்மியாகும். கலர்னு வரும்போது உங்களுக்கு 70% ரேட் அது இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஆக்சுவலாக என்ன தான் நம்ம சொன்னோம்னாலும் ஒரு கஸ்டமர் வந்து பார்க்குறப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட மேனுஃபேக்சரிங் ஸ்டைலு அந்த யூனிட்டே காமிச்சிட்டிங்க, எல்லாமே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். வீடியோ பார்க்குறவங்களும் சரி, சும்மா ஜஸ்ட் ஷோரூம் விசிட் பண்ணுறவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் கொஞ்சம் கொட்டேஷன் வாங்குவாங்க. அப்போ அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்னா, இவங்க விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இவங்க வந்து மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக வச்சு வைக்கிறாங்களோ அப்படி இருக்கும். இந்த குவாலிட்டியை இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த விலைக்கான பார்க்குறதுக்கு என்னென்ன செக் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுக்குறேன். விண்டோ கைடுன்னு நம்ம ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். ஒரு விண்டோவை ஒரு கரெக்டான விண்டோவை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம உங்களுக்கு கஸ்டமருக்கு நம்ம பிடிஎஃபை கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 450 ரூபாங்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், 550 ரூபாங்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். கிளாஸோட இப்போ கம்பெனிஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஹார்ட்வேர் வாங்குகிற குவாலிட்டி, அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 202 கிரேடாக இருந்ததுன்னா அது ஒரு கம்மியான ப்ரைஸுக்கு வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேடாக இருந்ததுன்னா அது ஒரு கிரேட் வரும். நம்ம போடுறது இருக்கிறதுலே விலை கூட உள்ள கேஸ்கெட்டு. ஸோ ஒரு இம்பேக்ட் ஸ்க்ரூ, ஸ்டெயின்லெஸ் ஸ்க்ரூவும் இருக்குது, எம்எஸ் ஸ்க்ரூவும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த விண்டோ கைடில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் இது எல்லாமே வேறு கடையில் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. கஸ்டமருடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி, அந்த பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு எத்திக்காக நம்ம பண்ணணும். சரி, அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும். நம்மளுடைய ஃபேக்ட்ரியை வந்து நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்களாக சர்ப்ரைஸாக வந்து நம்ம ஃபேக்ட்ரியை நீங்கள் விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிவிட்டு எங்களுடைய ஹார்ட்வேர்ஸை நீங்கள் செக் பண்ணலாம். சார் இப்போ சொல்ல போனால் விண்டோவோட குவாலிட்டி எல்லாமே கொடுத்துட்டீங்க. என்னதான் இருந்தாலும் கண்ணாடி வந்து உடையக்கூடிய பொருள் தான். இது திருடங்க ஈஸியாக வந்துடலாமே, இதை பற்றி எப்படி சார்? ஆக்சுவலி நம்ம ஊரை பொறுத்தவரையும் கிரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படியா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து விண்டோவெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது, பட் கிளாஸ் உடைச்சா உள்ளே வரதான் சார். அதனால் நீங்கள் கிரில் வந்து 100% நீங்கள் போட்டு தான் ஆகணும். சார் இப்போ உங்களோட ஷோரூம் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து சென்னையில் இருக்குது. ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி சார் அவைலபிலிட்டி? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் சப்ளை பண்ணலாம். நம்ம கேரளாவுக்கு பண்ணியிருக்கோம், ஆந்திராவுக்கு பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பண்ணியிருக்கோம். விப்ரோ விண்டோஸை பற்றி நீங்கள் சொன்னதை விட ஒரு வீட்டுக்கு ஜன்னல் வாங்குறீங்கன்னா என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்கீங்க. இதை பற்றின டீட்டெயில் இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கு ஒரு நன்றி சார். தேங்க்யூ. இந்த வீடியோ யூபிவிசி விண்டோ தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர். நன்றி.